எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவார் திருவடிகளை போற்றி. செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன். குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரின் இடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ணமாட்டார். வள்ளுவர் பெருமானின் அறநெறியில் நாம் பின்பற்றுவோம். இந்த வார துக்ளக் இதழில் பிரதமர் மோடிஜி அவர்களின் உலக அரசியல் அதிசயம் என்பதை பற்றி அற்புதமான கட்டுரை வந்துள்ளது. கடந்த வாரம் உலக அரசியலில் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய பிரதமர் மோடி அவர்களின் உக்ரைன் விஜயம் எதிர்பாராதது மட்டுமல்ல, நடப்பு இந்திய ரஷ்ய உக்ரைன் உறவு சூழலில் அது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. இது உலக அரசியல் அதிசயங்களில் ஒன்று என்று கூட கூறலாம். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். அதைவிட முக்கியம், ரஷ்ய அதிபருடன் நெருக்கமுள்ள மோடிஜி அவர்களின் உக்ரைன் விஜயமும் அங்கு அவரது நடை உடை பாவனைகளும் ரஷ்யா உக்ரைன் நாடுகளிடையே அவரால் அமைதியை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மோடிஜி அவர்களின் பயணம் மிக நல்லது, சரித்திரபூர்வமானது என்று உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கூறியது முற்றிலும் உண்மை. 1991 சுதந்திரம் பெற்ற உக்ரைனுக்கு சென்ற முதல் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள்தான். இந்த பின்னணியில் கடும் யுத்தம் நடக்கும் சமயத்தில் உக்ரைன் தலைநகரமான கீவ் மீது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் நடக்கும் பொழுது மோடிஜி அவர்கள் உக்ரைன் பயணம் மேற்கொண்டதே உலகுக்கு ஆச்சரியமான செய்தி. முறிந்த உறவினை 6 வாரங்களில் மீட்டெடுத்த பிரதமர் மோடிஜி அவர்கள் 2022 பிப்ரவரி அன்று ஆக்கிரமிப்பு செய்த ரஷ்யாவுடன் வாழ்வா சாவா என்ற போரில் ஈடுபட்டுள்ளது உக்ரைன். ஆனாலும் ரஷ்யாவை கண்டனம் செய்யும் ஐநா தீர்மானத்தை ஆதரிக்க மறுத்த மோடிஜி அவர்கள் மேலும் பல படிகள் சென்று அமெரிக்க தடைகளை மீறி நம் நாடு டாலர் செலவு இல்லாமல் ரூபாய் கணக்கில் ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோல் இறக்குமதி செய்ய வகை செய்தார். இதற்கு அடிப்படை காரணம், மோடிஜி அவர்கள் அப்படி செய்யவில்லை என்றால் உலக பெட்ரோல் விலை வானை எட்டி இருக்கும், உலக பொருளாதாரத்துடன் நமது பொருளாதாரமும் படுத்திருக்கும். பெட்ரோல் விலை அதிகமானால் 2018 பெட்ரோல் இறக்குமதி நின்று ஏற்றுமதி செய்ய தொடங்கிய அமெரிக்காவிற்கு கொள்ளை லாபம் கிடைக்கும் வாய்ப்பு. அதே சமயம் தடைகள் காரணமாக ஏராளமாக பெட்ரோல் உற்பத்தி செய்யும் ரஷ்யா யாருக்கும் அதை விற்க முடியாது. மோடிஜி அவர்களின் நடவடிக்கையால் பல ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து பெட்ரோல் எரிவாயு இறக்குமதி செய்ய அமெரிக்கா விதித்த தடைகளின் தாக்கம் குறைந்தது. பாரதத்தின் மீதும் தடை விதிப்போம் என்று மறைமுகமாக மிரட்டும் அளவிற்கு சென்ற அமெரிக்காவை மோடிஜி அவர்கள் துணிவாக எதிர்கொண்டார். வேறு வழியில்லாமல் ஆத்திரத்தை அடக்கி கொண்ட அமெரிக்கா, இந்திய ரஷ்ய உறவு புராதனமானது, இந்தியா தனது நலனில் முடிவுகளை எடுக்கிறது என்று கூறியது உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மேலும் இதை பற்றி நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா ஜி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.